ஜீவனை தான் தேவன் சொல்ல, அதுதான் நித்திய ஜீவனாக தேவன் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த ஜீவன் ஏன் நம்மளுக்கு தேவை, அந்த ஜீவன் என்னது என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவன் உள்ள ஒரு ஆத்மாவாக மானான். இங்கே வசனம் சொல்லுது, அவனுக்கு நாசியில தேவன் ஊதி இருக்கிறாரு, அவன் ஜீவன் உள்ள ஒரு ஆத்மா ஆனான். தேவன் ஒரு மனுஷனை அடையாளப்படுது. ஒரு வசனத்தை பார்ப்போம். இந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளால் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை புசிக்க வேண்டாம், இதை புசிக்கும் நாளில் சாவாய். சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் இதை புசிக்கலாம், நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறது. இங்கே நடந்த 2 காரியம் பார்க்கக்கூடிய நேரத்தில், அவர்கள் பழத்தை திங்கிறதுக்கு முன்னாடி நிர்வாணிகளாக இருந்தால் வெட்கப்படாதிருந்தார்கள். பழத்தை தின்கிறாங்க, அவங்களுக்குள்ளால் என்ன தன்மை தெரியுது, ஒரு நிர்வாணத்தன்மை அவர்களுக்குள்ளால் தெரியுது. அந்த நிர்வாணத்தன்மையை அங்கே தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது. அவர்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 7வது வசனம், அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் இருவருடைய கண்களும் அங்கே தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்படிங்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன அடையாளப்படுத்தக்கூடியது, அவர்கள் தங்களை நிர்வாணிகளாக அறிந்து கொண்டார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் விரட்டுறாரு. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு நிர்வாணத்தன்மை அவர்களுக்குள்ளால் தெரிந்தது. அந்த ஜீவன் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஜீவன் எப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில், அந்த அவர்களுடைய ஆத்மாவில் ஒரு ஜீவன் இருந்தது. அவர்கள் நிர்வாணத்தன்மை இருந்ததுனும் அவர்கள் தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் ஆத்மாவில் இருந்த ஜீவன் அவர்களை விட்டு போயிட்டு அவருடைய கண்கள் திறக்குது. அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ இந்த நிர்வாணத்தன்மை மறைக்கக்கூடியதாக அந்த ஜீவன் இருந்திருக்குது.